வணக்கம். வாங்க 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 வாங்க. அண்ணி வணக்கம் அண்ணி. வாங்க 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 உட்காருங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். நாங்க இன்னைக்கு உங்களை பார்க்க வரல, உங்க மருமகளை பார்க்க வந்திருக்கோம். எங்க அவங்க? சௌமியாவை இவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாது. கண்டிப்பா உங்க ஒய்ஃப் ஆசைப்பட்டு கேட்டதை எங்களால மறுக்க முடியுமா என்ன? அவங்க மனசை நோக்கடிக்க மாட்டோம். அம்மாடி பிரீத்தி, நீ அவங்களுக்கு டீ டிஃபன் ஏதாவது கொண்டு வாயேன் ப்ளீஸ். சீக்கிரமா போய் கொண்டு வா போ. அந்த திருநங்க இவன் வீட்டுல வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சுட்டு வந்தவ என்ன முக்காடு போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு வேலை செஞ்சிருக்கா. நன்றி, ரொம்ப நன்றி. மருமகளே, உன்னை பார்க்கறதுக்கு ஹாப்பி சிங் குடும்பம் வந்திருக்க. டீ எடுத்துட்டு வெளியில வா. அப்புறம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீ சீக்கிரமா உள்ள வந்துடு. தலையில முக்காடெல்லாம் போட்டுக்காத, அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத்தை, நான் வெளியே வர வேண்டியது அவசியமா? அவருடைய பொண்டாட்டியை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். வீடு முழுக்க தேடி பார்த்துருவா, ஆனா உன்னை மட்டும் பார்க்காம அவ இங்கிருந்து போகவே மாட்டா. பரவாயில்ல, முதல்ல நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ அங்க ரொம்ப நேரம் நிக்காம சீக்கிரமா உள்ள வந்துடு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா வா. இவங்க சௌமியாவை கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எங்கப்பா காணோம்? வந்துருவா வந்துருவா வந்துருவா. இல்ல மருமகளே. அவசரப்படாதப்பா, வந்துருவா, இரு. நீவதான் மருமக. வணக்கம்மா. வணக்கம்மா. ஏங்க என்ன இவங்கள பார்க்கும்போது நம்ம வீட்டுல வேலை பார்த்த அந்த பொண்ணு மாதிரியே இல்ல? நான் எப்பவும் அவ்வளவு உன்னிப்பா கவனிச்சது இல்ல. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீ போய் சமோசா எடுத்துட்டு வா போ. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கு. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அவ விரல பாத்தீங்களா? அந்த பொண்ணு மாதிரி இருக்கு. நீயே யோசிச்சு பாரு, ஒரு திருநங்க எவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகளா இருப்பாளா? டோன்ட் சே சில்லிப்பா. டீய குடி. சமோசா சாப்பிடுங்க, எங்க மருமக தான் செஞ்சா. கண்டிப்பா. நீ இங்க பாருங்கம்மா, நம்ம வீட்ல வேலை செஞ்சாங்களே இவங்க அதே ஆண்டி தானே? என் அத்தைய பார்த்து உன் வீட்டுல வேலை செஞ்சவங்கன்னு சொல்றியா? பொய் சொல்றியா நீ? இதுக்கு மேல நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏன்னா என் அத்தைய பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. நீ என்னையே அடிப்பியா? கண்டிப்பா அடிப்பேன். என் அத்தைய பத்தி தப்பா பேசினா கண்டிப்பா நான் அடிப்பேன். சிண்டு 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 அவனை விடு.
வாடா வா இப்படி. என்னடா அது? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போய் இல்லைன்னா அடிச்சிருவேன். என்னங்க இது, இந்த பையன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்? பசங்களுக்குள்ள எப்படி அடிக்கடி சண்டை வரும். சரி நாம கிளம்பலாம். சரி அர்ஜுன் தாஸ், அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரோம். நீ வா. சரி நாம சாவகாசமா ஒரு முறை மீட் பண்ணுவோம். அப்புறம் பார்க்கலாம். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. மருமகளே, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. வீடு வந்துருச்சு. வீட்ல டிராப் பண்ணதுக்கு தேங்க்யூ வருண். வாழ்க்கை பூரா உனக்கு சேவை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ சரின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்ம 2 பேர் வீடும் ஒன்னாயிடும். இப்போதைக்கு நான் என் வீட்ல இறங்கிக்கிறேன். சுமதி, வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்கு. உன்னால தனிமையை தாங்கிக்க முடியாது. தனிமைங்கிறது என்னோட சாய்ஸ் வரும். அதுவும் இல்லாம எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. அதை பகிர்ந்துக்க நானும் தயாரா இருக்கேன். இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச போறதில்ல. உனக்கே எல்லாம் புரியும். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். பாய், டேக் கேர். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். பாய். இங்க பாருங்கம்மா, நம்ம வீட்ல வேலை செஞ்சாங்களே இவங்க அதே ஆண்டி தானே? என் அத்தைய பார்த்து உன் வீட்ல வேலை செஞ்சவங்கன்னு சொல்றியா? பொய் சொல்றியா நீ? இதுக்கு மேல நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏன்னா என் அத்தைய பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. அத்தை, நான் இன்னைக்கு அவன்கிட்ட அந்த மாதிரி சும்மா நாடகம் தான் ஆடினேன். ஏன்னா அவங்களுக்கு உங்களை பத்தி எதுவும் தெரியக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், பாட்டியும் தாத்தாவும் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு. அதுவும் இல்லாம மாமாவுக்கு உதவி செய்யதா நீங்க வேலைக்கு போனீங்க. எல்லாருக்கும் உங்களை கிண்டல் பண்ண மட்டும்தான் தெரியுது அத்தை. அத்தை, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. மறுபடியும் இப்படி நடந்துச்சுன்னா நான் மறுபடியும் சண்டை போடுவேன். நான் உங்களை யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேன். தேங்க்யூ சிண்டு. எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயமே இல்லாம போயிடுச்சு. அண்ணே, இருங்க இருங்க இருங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், இருங்க. அருண், எந்த ரத்தம் உங்க அப்பா உடம்புக்குள்ள ஓடுதோ அதே ரத்தம் தான் எனக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை பத்தி தான் நீ யோசிக்கிறேன்னு. நான் தூக்குறேன், இருங்க இருங்க. பத்திரம்ண்ணே, பத்திரம் பத்திரம். வைங்க. சித்தப்பா, அருண் நீயா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு அருண்? சித்தப்பா, நீங்க என்ன பண்றீங்க? அவங்களோட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வேலை செய்யறவங்களோட வேலை இல்ல. என்ன அருண், இது நம்ம வீட்டு ஃபேக்டரி, எதுக்கு வைக்கப்படணும்? என்ன பேசுற நீ? உனக்கு தெரியுமா, அண்ணன் முதல் முறையா என்னை இந்த ஃபேக்டரி கூட்டிட்டு வந்தப்போ அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் நானும் அண்ணனும் வேலைக்காரங்க மாதிரி வேலை செஞ்சு இந்த ஃபேக்டரியை மேலே கொண்டு வந்திருக்கோம். நாம எவ்வளவு முன்னேறினாலும் என்னால முதலாளி மாதிரி எல்லாம் நடந்துக்க முடியாது. சித்தப்பா, நீங்க இந்த ஃபேக்டரிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, வேர்வையை செஞ்சிருக்கீங்க. நான் உங்களை எல்லாருக்கு எதிரிலையும் அசிங்கப்பட விட மாட்டேன். இந்த நகையெல்லாம் வச்சு நீங்க அர்ஜுன் தாஸ்க்கு பணத்தை கொடுத்துருங்க.
அப்புறம் சித்தியோட நகையெல்லாம் மீட்டுடுங்க. நான் அடகு கிடைக்கையாவது போலன்னா அவங்க இந்த விஷயத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. திரும்பவும் வீட்டில் ஏதாவது ஒரு புது பிரச்சனை வரும். ஆனா அருண், நீ என்ன காரியத்தை பண்ணிருக்க? சித்தப்பா, எமோஷனல் ஆகிறதுக்கு அவசியமே இல்லை. இது என்னோட ஐடியா இல்லை, சௌமியாவோட ஐடியா. சீக்கிரமா வேலையை முடிங்க. நான் எமோஷனல் ஆகலை கண்ணா. உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. அர்ஜுன் தாஸோட மகனா இருந்து உனக்கு எப்படி இவ்வளவு இழகின மனசு? நல்லதுதான். இனி எனக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் உங்ககிட்ட பணத்தை கறப்பேன். ஒன்று தெரியுமா பாட்டி, இன்னைக்கு இன்டர்வியூவை சூப்பரா பண்ணேன். 2-3 டேஸ்ல அவங்க கால் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த வேலை எனக்கு தான் கிடைக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க பாட்டி, நான் ஆபீஸ்க்கு போக போறேன். நீ ரொம்ப புத்திசாலிமா. உன்னால எதுவும் செய்ய முடியும். ஆனா அம்மாடி, கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறதும் முக்கியம் தானேம்மா. ஓஹோ பாட்டி, எனக்கு எல்லாம் தெரியும். இன்னும் ஒரு சில வருஷத்துக்கு நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூட விரும்பல. நான் வேலை பார்க்க தான் போறேன். ரொம்ப நல்லா இருக்கு. என் மக அவளுக்காக அவ எடுத்த முடிவை அவளே சொல்லிட்டா. சரி, இப்ப நீ என்னோட முடிவையும் கேட்டுக்க. ஒருவேளை நீ கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியே போய் வேலைக்கு சேர்றேன்னு முயற்சி பண்ணனு வை, அப்புறம் நான் தீ குளிச்சிடுவேன். குளிக்க போறீங்களா? ஐ மீன் சீரியஸ்லி? ஏன் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா யோசிக்கிறீங்கப்பா? அப்பா, என்னோட முடிவை நீங்க எப்பவுமே ஏத்துக்க மாட்டீங்களா? நான் வேலைக்கு போறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி அடிக்கடி என்ன மிரட்டுறதை நிறுத்திக்கோங்கப்பா. சுமதி, நான் மிரட்டல. நான் எதையும் கேட்க போறது இல்ல. பாட்டி, நீங்களே விட்ட. பாட்டி, உள்ள வாங்க. உங்க பையன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. நான் சொன்னா நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்கல்ல? எப்ப பாரு ஒரே விஷயத்த உளறிட்டு. மகேந்திரா, இத பாரு, நீ இப்படி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை மகேந்திரா. இது வெறும் பேச்சு இல்லம்மா, நேரடியாவே சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சுமதி வேலைக்குன்னு இந்த வீட்டை விட்டு வெளியில ஒரு அடி எடுத்து வச்சாலும் நான் சொன்னதை செய்வேன். மகேந்திரா, நான் சொல்றதை கேளு. மகேந்திரா, அத்தை, சாப்பாடு ரெடியா இருக்கு. நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா சாப்பாடு பரிமாறுறேன். சரி. என்னங்க, வாங்க சாப்பிடலாம். என் பையன் கூட தானே போன, அப்புறம் நீ மட்டும் தனியா வந்திருக்க. என் பையன் எங்க? அத்த, உங்களுக்கு அருணை பத்தி நல்லாவே தெரியும்ல. அவனுக்கு ஒரு வேலை முடியலன்னா அதை முடிக்கிற வரைக்கும் அங்கேருந்து நகரவே மாட்டான். அப்ப லேட்டா தான் ஆகும். இப்போ நான் ஏதாச்சும் சொன்ன சொல்லிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா வருண், உன்னோட சொந்த வேலைக்காக நீ ஃபேக்டரிக்கே போகாம இருந்துட்டியா என்ன? என்ன? அவன் ஃபேக்டரிக்கு வந்தான். என்ன மாதிரி எமோஷனல் இல்ல, ஆனா இவன் வேலைக்கு மட்டும் தினமும் வருவான். அப்புறம் நீ உன்னோட வேலையை மட்டும் கவனி. பிரீத்தி, நீங்களே சொல்லுங்களேன். இவனோட வேலை முடிஞ்சது, இவன் என் கூட தான் சேர்ந்து வருவான்னு அடம் பிடிச்சா.
அப்படி அவன் வந்ததுல ஏதாவது பிரச்சனையா? இல்லல்ல அண்ணா, நகை கொடுக்க முடியாது. முதல்ல பணத்தை எடு. நான் பயந்தே போயிட்டேன். இந்தாங்க அண்ணே, இதுல 1.5 லட்சம் ரூபாய். அடேங்கப்பா. எண்ணி பாத்துருங்க அண்ணே. நான் என்னைக்குமே என் ஆளுங்க கொடுக்குற பணத்தை எண்ணவே மாட்டேன். அதை விட என் தம்பி மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. இந்த 1.5 லட்சம் உனக்கு எப்படி வந்ததுன்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் கேட்பேன். இந்த 1.5 லட்சம் ரூபாய் திடீர்னு எப்படி உன் கைக்கு வந்ததுன்னு கேட்பேன். எங்க இருந்து வந்தா என்னங்க, அதான் வந்துருச்சுல, அது போதும். சரி விடு, பிரீத்தியே சொல்லிட்டா, அப்புறம் என்ன? இந்த நம்ம வீட்டு லட்சுமி நம்ம வீட்டுக்கே வந்துட்டா. வந்து நகையை வாங்கிட்டு போ. இந்த பணம் யாரோட உதவியால வந்திருக்குன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீ வெறும் மனைவி மட்டும் இல்ல, ஒரு ஃபுல் பேக்கேஜ். முன்னாடி உன்னை கண்டுக்கவே மாட்டேன். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். உன் மேல எனக்கு காதலும் வந்துருச்சு. எனக்கு இப்ப உன்னை பார்த்தா கர்வமே வருது. சித்திக்காக உன்னோட நகையை அடமான வைக்க கொடுத்தது. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க தெரியுமா? உங்க சித்தி சித்தப்பாவோட உறவு கூட நம்மளுக்கு ஒன்றும் சாதாரணமான உறவு இல்லையே. நீ எவ்வளவு நல்லவளா இருக்க. என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, நீ பேசிக்கிட்டே இருக்கணும். இப்படி உன் பக்கத்திலே உட்காந்துட்டு நான் அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். சௌமியா, ஏதாவது பேச. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். ஏய், நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா தூக்கம் வருதுன்னு போற? இல்லங்க, நீங்க இந்த மாதிரி என் அளவுக்கு அதிகமா புகழ்றதும் நல்லாவே இல்ல. நான் கிளம்புறேன், என்ன விடுங்க. இங்க பாரு, நான் எப்பவுமே உன் அளவுக்கு அதிகமா புகழவே மாட்டேன். நான் உண்மையை தான் சொல்றேன். நீ ரொம்ப நல்லவ. அப்புறம் நீ எப்ப பேசினாலும் எதை பேசினாலும் மனசுல இருந்து பேசுற. கொஞ்சம் சிரிக்கலாம்ல? இங்க பாரு, போய் தூங்க. குட் நைட். குட் நைட்.